வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். மோர் பத்தா மோர் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். டெய்லியும் மோர் குடிக்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய உடலை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சிருக்கோம். குறிப்பா இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய உடலை ரொம்ப குளுமையா வச்சிருக்கிறதுக்கு இந்த மோர் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல சின்னதா ஒரு பச்சை மிளகாய விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், இது கூடவே அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர், தேவைக்கேற்ப உப்பு, இது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம். மோர் கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மோர் நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ண மாங்காய் துண்டுகள், ஒரு கைப்பிடி அளவு காரா பூந்தி, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மோர், இதுக்கு மேல கொஞ்சமா காரா பூந்திய தூவிட்டு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.